உலகமெங்கும் இருக்கும் நமது ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள். இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான பெயர்ச்சி, அதாவது நகர்வு. இதுவரைக்கும் அவர் கும்பராசியில் ஜெகஜோதியாக இருந்தார். இப்போ அடுத்தது மீன ராசிக்கு வரப்போகிறார். மீன ராசியில் ஆல்ரெடி அங்கே சனீஸ்வர பகவான் இருக்கார். சனீஸ்வர பகவானோட இந்த சூரிய பகவான் சேர்றார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவானும் சனீஸ்வர பகவானும் சேரப்படாது. அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவ்வளோதான். அது கூட சில நாட்கள் தான் அந்த மாதிரி இருக்கும் வைப்ரேஷன், மற்றபடி பெரிய அளவில் இருக்காது. அந்த வகையில் மீனராசிக்கு வரக்கூடிய சூரிய பகவான் குருவோட வீட்டுக்கு தான் வரார். அதனால் பரஸ்பரம் நண்பர்கள், ஒரு நல்ல பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா இந்த சூரிய பகவான் பித்ருக்காரகன். ஆக்சுவலாக எல்லா கிரகங்களும் சூரிய பகவானோட ஒளியை வாங்கின்னு தான் சஞ்சாரம் பண்ணிட்டுருக்கு, ராகு கேது தவிர. அந்த வகையில் மீனராசியில் சஞ்சாரம் பண்ணக்கூடிய இந்த சூரிய பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இணைய நெஞ்சங்களுக்கும் எங்களது நன்றிகள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சுய ஜாதகம், உங்களோட ஜாதகம் பார்க்கணுன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்காங்க, அதில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில். ஆக இந்த சூரிய பகவான் மீனராசியில் ஒரு மாத காலம் சஞ்சரிக்கும் நேரம் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலாபலன்கள், இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான மேஷ ராசி நேயர்களே, இந்த அருமையான காணொளியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பெயர்ச்சி. இந்த சூரிய பகவான் இதுவரைக்கும் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் அதி அற்புதமாக சஞ்சாரம் பண்ணியிருந்தார். ரொம்ப நல்ல நல்ல பலன்கள்லாம் கிடச்சிருக்குமே அப்படின்னு நம்ம எழுத்தில் வேணால் எழுதி வச்சுக்கலாம். மற்றபடி பெருசாக ஒரு பாக்கியம் கிடைக்கல. ஏன்னா கூடவே ராகு இருந்தார். கண்டிப்பாக சூரிய பகவானோட அப்படியே சேர்ந்துட்டார். அப்போ ராகு சூரியனை அப்படியே பிடிச்சுட்டார். ஆனால் ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா குருவோட பார்வை கிடைச்சது தான் ஒரு விசேஷம். மற்றபடி இப்போ இந்த சூரிய பகவான் எங்கே வரப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட விரயஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் பாவத்துக்கு வரப்போகிறார். இந்த 12ஆம் பாவத்தில் ஏற்கனவே சனீஸ்வர பகவான் இருக்கார். சனீஸ்வர பகவானோட சேர்றார். இந்த சனீஸ்வர பகவானோட சேரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு என்ன பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல உத்தியோகம். ஒவ்வொருத்தராக சொல்கிறேன், உத்தியோகத்தில் இருக்கிறவா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதேமாதிரி இடமாற்றம், இந்த அரசாங்கத்துறையில் இருக்கா பாருங்க, அவளுக்கெல்லாம் இடமாற்றம் நல்லபடியாக கிடைக்கும். அதே மாதிரி புதுசாக வேலை தேடுற குழந்தைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக கடல் கடந்து போய் படிக்கிற குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதாவது வெளிநாடு போய் படிக்கணும், உத்தியோகம் பார்க்கணும்னு நினைக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இது அற்புதமான ஒரு காலகட்டம். ஏன்னா சூரிய பகவானும் அதே நீர் ராசிக்கு வந்துடுறார். ஸோ கடல் கடந்து படிக்கக்கூடிய குழந்தைகள் நன்னா படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கும். அவங்க கேட்ட அந்த வங்கி கடன் உதவி எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டக்கு டக்குன்னு கிடைக்கும். அதனாலே அப்படியே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்து மீன ராசியில் தொழில் அதிபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க. ஆனாலும் ஏகப்பட்ட டென்ஷன், குழப்பம். தொழிலை மூடிடலாமா, இல்லை வேறு தொழில் எதாவது பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையெல்லாம் உங்களுக்கு நிறைய கிடைச்சிது. இந்த தொழில் நமக்கு சரிப்பட்டு வருமா வராதாங்கிற ஒரு குழப்பத்திலே இருந்தீங்க. அந்த குழப்பம் இப்போ விலகும். என்ன, வேறு இடத்துக்கு மாற்றுவீங்க. இந்த தொழிலை வேறு இடத்துக்கு மாற்றிப்பீங்க. அங்கே கொண்டு போனால் ரொம்ப நல்லது அப்படின்னு. இல்லை உங்களோட சொந்த இடத்துக்கே கொண்டு இந்த கம்பெனி பண்ணுறது, இல்லை ஒரு நல்ல இடமா பார்த்து மாற்றிக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக முடியும். அடுத்தபடியாக பெண்கள், மேஷராசியில் இருக்கிற பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க ஏகப்பட்ட. ஏன்னா வருமானம் வந்தால் தானே அதை சமாளிக்க முடியும். வருமானமே வரலன்னா உருட்டி பிரட்டி ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கணும். நகை அடமானம் வைக்கிறது, அதை வச்சு குழந்தைகளுக்கு படிப்புக்கு கொடுக்கறது, இந்த மாதிரிலாம். அப்போ இந்த பெண்மணிகளுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். என்னென்னா இந்த கடனை அடைக்கிறதுக்கோ, இல்லை இந்த நகையை அடமானம் வச்சிங்களே அதெல்லாம் மீட்கிறதுக்கோ, அந்த மாதிரி சில வாய்ப்புகள் வரும். அதுவே கொஞ்சம் சந்தோஷம் தானே. அதனால் அந்த பெண்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் அருமை அந்த காலகட்டத்தில் இருக்குது.
அடுத்தபடியாக சுபகாரிய நிகழ்ச்சிகள் அற்புதமாக நடைபெறும். இந்த குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இதெல்லாம் போயிட்டு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நிறைவேறும். அதுமாதிரி இந்த மேஷராசி நேயர்களில் பார்த்தீங்கன்னா, மேஷராசியில் நிறைய பேர் அரசியல்வாதிகள் அற்புதமாக இருப்பீங்க. ஏன்னா சூரியன் அங்கே உச்சம். அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு சூழல் அப்படின்னா, ஒரு நல்ல பதவி பொறுப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி கலைத்துறையில் இருக்கிற நண்பர்கள் அவங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு சான்ஸ் நல்லபடியாக கிடைக்கும். இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும். ஏன் அப்படின்னா குரு உங்களுக்கு 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் கடுமையாக பாடுபட்டால் தான் அதற்குண்டான ஒரு ரெமெடி நமக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக இந்த வெளிநாட்டில் வசிக்கிற நம்ம நண்பர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா எனக்கே ஃபோன் பண்ணி கேட்குறீங்க ஜாதக விஷயமா. அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்னா, நீங்கள் அவங்கவுங்க தாய் நாட்டுக்கு திரும்பி வந்துடலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் கிடைக்கும். அந்த எண்ணங்கள் பூர்த்தி ஆகும். அதேமாரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு கொஞ்சம் பலமாக இருக்கார் 11ஆம் இடத்துல. அந்த சவாலே சமாளிங்கிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஆனால் என்ன 5ஆம் இடத்துல கேது இருந்துட்டு கொஞ்சம் குழப்பத்தையும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஆக உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டி வரலாம். அதேமாரி இந்த உடல் ஆரோக்கியத்திற்காக சில செலவுகளை மேற்கொள்ள வேண்டி வரும். கொஞ்சம் ஏதாவது ஒரு செலவு, அதனால் உடம்பு கவனிச்சுக்கிறது நல்லது எப்போவுமே. ஏன்னா 12ஆம் பாவம்ங்கிறது எப்படின்னா நிறைய நல்லதும் நடக்கும். எதிர்பாராத ஏன்னா மறைவு, இந்த மறைவு ஸ்தானம் அப்படிங்கும்போதே உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். கெட்டவன் கிடையாது சூரிய பகவான் என்ன. ஆனால் சூரியன் அசுப கிரகம் தான் சொல்லுவாள். என்ன சில இடத்துல இருந்தால் ரொம்ப விசேஷம். 3, 6, 10, 11 இருந்தால் விசேஷம். அப்போ இந்த 12ஆம் பாவத்தில் மறையக்கூடிய அந்த சூரிய பகவான் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டி வரலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா வீடு மனை வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு யோகமும் கிடைக்கும். ஏன்னா ஏதாவது ஒரு கடனை வாங்கி வீடை வாங்கிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அதனாலே ஒரு வீடு வாங்குறதுக்கு இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு மனையாவது வாங்கி போட்டுடலாம் எங்கேயாவது கொஞ்சம் தள்ளி அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு எண்ணம் இருக்கும். அதேமாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு நல்லது பண்ணணும். அதாவது கோவில் கும்பாபிஷேகத்துக்கு நிதி கொடுக்கறது, இல்லைன்னா ஏதாவது ஒரு கோவிலுக்கு ஏதோ டொனேஷன் அந்த மாதிரிலாம் கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனாலேயே உங்களுக்கு மனசில் ஒரு அந்த கவலைகள்லாம் விலகும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். சரி, இந்த விரயஸ்தானத்துக்கு வரக்கூடிய சூரிய பகவான் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கணும். அப்படின்னா என்ன பரிகாரம் பண்ணால் ரொம்ப விசேஷம் அப்படின்னா, கண்டிப்பாக சூரிய பகவான் வழிபாடு நீங்கள் பண்ணியே ஆகணும். சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை தோறும் என்ன ஒரு 4 ஞாயிற்றுக்கிழமை வரும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் சிகப்பு வஸ்திரம் சாஸ்தி ஒரு நெய் தீபம் போட்டு வாங்கோ. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்கள் பஞ்சமாதிபதி உங்களது விரயஸ்தானத்தில் அமர்ந்து அற்புதமான சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.